அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அட் நீட் பிசிக்ஸ் பை அருண் சேனல். இன்றைக்கு நம்ம ஒரு கைனமெட்டிக்ஸ், அதாவது இயக்கவியல் அப்படிங்கிற பாடத்துல ஒரு சிம்பிள் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் கூட நீட் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். 2024 நீட் 2024 என்ன கொஸ்டின் சார்? எந்த ஒரு கணம் T-யின் போதும் 5 நியூட்டன் விசையின் கீழ் உள்ள ஒரு துகளின் இடப்பெயர்ச்சியானது 2t-1 எனும் சமன்பாட்டால் பெறப்படுகிறது. அது குறிக்கப்படுகிறது. எனில் எந்த ஒரு கணத்திலும் திறன், அதாவது பவர்னு சொல்லுங்க இல்லையா, எவ்வளவு? திறனாக இருந்தாலும் சரி, இடப்பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி, இரண்டும் SI அலகு அப்படிங்கிறது. திறன் எவ்வளவு சார்? ஆப்ஷன் 10, 5, 7, 6. இதுக்கு அலகு என்ன இருக்கும்? பவர். திறனுக்கான அலகு வாட் படிச்சிருக்கோம். ஓகே, அது எதோ எடுத்துட்டு போகும். இப்போ இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு x = 2t-1. அப்போ திசை வேகம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எதுக்கு சார் கண்டுபிடிக்கணும்? திறனுக்கான ஃபார்முலா பவர் P = F.V, force into velocity, அதாவது விசை into திசை வேகம். விசை ஏற்கனவே தெரியும், 5 நியூட்டன் கொடுத்திருக்காங்க. திசை வேகம் V கண்டுபிடிக்கலாம். P எப்படி? dx/dt = 2t-1 டிஃபரன்ஷியேட் பண்ணா, அது with respect to t டிஃபரன்ஷியேட் பண்ணா 2t டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 கிடைக்கும். 1ங்கிறது கான்ஸ்டன்ட், 0 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அப்போ that is 2 m/s என்பது திசை வேகம். அப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி P = F.V, F 5 நியூட்டன் into V 2 m/s, 5 into 2, so that is 10 watt என்பது சரியான விடை. Option 1 is the right answer. So இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். இனி இதோட கஷ்டமான கொஸ்டின்ஸ் கூட நம்ம இந்த கைனமெட்டிக்ஸ் சாப்டர்ல இனி வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டே வாருங்கள். நிறைய ப்ராப்ளம்ஸ் போடுவோம், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளுங்கள். அது வரைக்கும் தேங்க்யூ, நன்றி.